ப்ளஸ் பண்ணும்போது 5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் அப், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. சேம் நம்ம ப்ரீவியஸாக சொன்னதா அதுக்கு என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அடினோ யூனோன்னு வச்சுக்கோங்க. அந்த அடினோ யூனோவில் நம்ம நார்மலாக ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணும்போது இப்படி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு டாப்பில் வந்து ஒரு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், 5 வோல்ட்டு ஜாக்கு தான் வரணும். ஓகே, ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி அந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி 3 ஜிக்ஜாக் தான் இருக்கணும். அப்போனா மட்டும் தான் நமக்கு என்ன அர்த்தம், இது வந்து 10K. ஓகே, ரெசிஸ்டர் எப்பயுமே என்ன பண்ணுங்க 10K வந்து நம்ம புல் டவுன் புல் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் 10K போடணும். அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு எல்இடி, இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்புட் டெமோக்காக காமிக்கிறேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து +5 வோல்ட் இருக்குது. ஓகே, சுவிட்சோட ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எண்டு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு எண்டுக்கு வந்து பாசிட்டிவ் +5 வோல்ட்டும் ஒரு எண்டு என்ன பண்ணுறேன் டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலரோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு எண்டில் என்ன பண்ணுங்க, ஒரு ரெசிஸ்டர் 10K கனெக்ட் பண்ணி, ஓகே இது வந்து 10K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னா